அனைவருக்கும் வணக்கம். நம்ம இதில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம விட்னஸ் கிளாஸ் அகாடமி சார்பாக வரக்கூடிய குரூப் 4க்கு பயனுள்ள வகையில் இலவச முழு மாதிரி தேர்வு வந்து நம்ம வந்து கொடுக்க போகிறோம். ஸோ நம்ம யூடியூப்பில் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கும் சரி, நம்ம டெலிகிராம் சேனல் குரூப்பில் வந்து ஃபாலோ பண்ணுறவங்களுக்கும் சரி, நம்ம டெஸ்ட் பேட்சில் 1.0 ஜாயின் பண்ணவங்களுக்கும் வந்து ஞாயிற்றுக்கிழமை வந்து முழு மாதிரி தேர்வு இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து இலவசமாகவே, அதாவது நம்ம டெஸ்ட் பேட்சில் இல்லாத யூடியூப்பில் ஃபாலோ பண்ணுறவங்க, டெலிகிராமில் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு வந்து முழு மாதிரி தேர்வு வந்து நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ அதற்கான டீட்டெயில் தான் நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்குறோம். ஸோ இப்போ தான் சார் நோட்டிஃபிகேஷனே கொடுத்தாங்க, நான் இன்னும் படிக்கவே ஆரம்பிக்கல, அரைக்குறை தான் சார் படிச்சிருக்கேன், நான் எப்படி சார் இந்த எக்ஸாம்லாம் எழுதுவோம் அப்படின்னு நினைக்காதீங்க. ஸோ இப்போ நீங்கள் படிக்கல, ரைட்டா, இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னு வச்சுப்போம், இல்லை ஒரு 50% படிச்சிருக்கீங்கன்னா, இப்போ ஒருவேளை இப்போ எக்ஸாம் இப்போ நம்ம தொடக்கத்தில் எந்த நிலையில் இருக்கோம், ஒரு முழு மாதிரி தேர்வு வைக்கிறாங்க அப்படின்னா, நம்ம 200க்கு எத்தனை கொஸ்டின் அட்டன் பண்ணுறோம், நம்மளுடைய பொசிஷன் என்ன அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இன்னும் 4 மாதம் டைம் இருக்குது. அப்போ நம்ம இந்த 4 மாதம் படித்து முடிச்சுட்டு ஜூன் மாதத்துக்கும் நாங்கள் ஒரு இலவச மாதிரி கொடுப்போம். அன்னைக்கு வைக்கும் பொழுது 200க்கு எத்தனை கேள்விகள் சரி அட்டன் பண்ணுறீங்க, இப்போ எவ்வளோ இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிருக்கீங்க அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இது வந்து புதுசாக படிக்கிறவங்களுக்கு. ஏற்கனவே நான் படித்து முடிச்சுட்டு சார், நவம்பரில் குரூப் 4 நோட்டிஃபிகேஷன் வரும்னு சொல்லி நம்பிக்கையாக நான் படிச்சிருந்தேன் சார், நான் 100% வந்து சிலபஸ் கவர் பண்ணிட்டேன் அப்படின்னா, ஒருவேளை இப்போ எக்ஸாம் நடத்தினாங்க அப்படின்னா, நீங்கள் 200க்கு எத்தனை கேள்விகள் வந்து சரியாக அட்டன் பண்ணுவீங்க, நீங்கள் எந்த அளவுக்கு படித்து முடிச்சிருக்கீங்க அப்படின்றதும் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். இது முற்றிலும் இலவச முழு மாதிரி தேர்வு தான் நம்ம டெலிகிராமில் வந்து கண்டக்ட் பண்ண போகிறோம், ரைட்டா. ஸோ கண்டிப்பாக நம்ம டெலிகிராம் சேனல் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த இலவச மாதிரி தேர்வை எழுதி பாருங்கள். எப்போ என்னன்ற விவரங்களும் 1 by 1 சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டெலிகிராம் சேனலுக்கான லிங்க் கொடுக்குறேன், அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க, ரைட்டா. அதில் தான் வந்து நம்ம டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ண போகிறோம். PDF வடிவில் நான் கொடுத்துருவோம், ரைட்டா. சரி, இதில் இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் இருக்குது. இப்போ இலவசமாக நீங்கள் வந்து முழு மாதிரி தேர்வு அட்டன் பண்ணுறீங்க, ஒரு குறிப்பிட்ட ஸ்கோர் பண்ணுறீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து ஸ்காலர்ஷிப்பும் நான் வந்து கொடுக்க போகிறேன். என்ன அப்படின்னா, இப்போ பார்த்தீங்கன்னா அட்மிஷன் வந்து போயிட்டுருக்கு. நம்ம டெஸ்ட் பேட்சுக்கு 4.0 அட்மிஷன் வந்து போயிட்டுருக்கு. ஸோ இன்றைக்கி வந்து ஃபஸ்ட்டு டெஸ்ட்டும் இன்றைக்கி தான் அட்மிஷன் வந்து க்ளோஸ் பண்ணுறோம், ரைட்டா. ஸோ ஒருவேளை நீங்கள் டெஸ்ட்டு எழுதினாலும் நீங்கள் வந்து நம்மளுடைய டெஸ்ட் பேட்சில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணுறது தான் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இன்றைக்கி வந்து அதிரடி ஆஃபர் போயிட்டுருக்கு. 800 தான் வந்து ஃபீஸ் போட்டிருக்கேன். படிக்கிறதுக்கு தேவையான அனைத்து விதமான ஸ்டடி மெட்டீரியலும் உங்களுக்கு வந்து இலவசமாக நம்ம கொடுத்துருவோம். ஸோ உங்களுக்கு மேற்கொண்டு விவரங்கள் வேணும் அப்படின்னா 8012781561 இந்த நம்பருக்கு வந்து நீங்கள் கால் பண்ணி அல்லது மெசேஜ் பண்ணியோ நீங்கள் வந்து கேட்டு தெரிஞ்சுட்டு நீங்கள் வந்து அட்மிஷன் வந்து போட்டுக்கோங்க, ரைட்டா. சரி, நம்ம இந்த முழு மாதிரி தேர்வுக்கு வந்துடுவோம். முழு மாதிரி தேர்வுன்னு சொல்லியாச்சு. இப்போ இதுக்கான சிலபஸ் போர்ஷன் என்ன சார் அப்படின்னா, நம்ம TNPSCயில் எப்படி கேட்பாங்களோ அந்த மாதிரி தான் இருக்கும், ரைட்டா. தமிழுக்கு 100, மொத்தம் 200 கேள்விகள் கேட்பாங்களா. ஸோ மொத்தம் 200 கேள்விகள் இருக்கும். தமிழுக்கு 100 கொஸ்டின் இருக்கும், ஜென்ரல் ஸ்டடீஸ்க்கு 75, மேக்ஸுக்கு வந்து 25 கொஸ்டின் இருக்கும். இது எல்லாமே சிலபஸ் முழுமையாக கவர் ஆகிற மாதிரி தான் இருக்கும். அதாவது 6th-லேருந்து 12th வரைக்கும் நியூ புக் ஓல்டு புக் எல்லாம் மிங்கிள் பண்ண மாதிரி தான் இந்த தமிழ் கொஸ்டின் இருக்கும். ஜென்ரல் ஸ்டடீஸு எல்லா யூனிட்டும் கவர் பண்ணுற மாதிரி இருக்கும். மேக்ஸும் சிலபஸ் அதாவது சிலபஸ் வந்து முழுமையாக கவர் பண்ண மாதிரி TNPSC எப்படி கனெக்ட் பண்ணுவாங்களோ அதே மாதிரி தான் உங்களுக்கு வந்து இந்த 200 கேள்விகள் வந்து இருக்கும், ரைட்டா. சரி சார், இந்த இலவச முழு மாதிரி தேர்வு எப்போ சார் நீங்கள் வைக்க போகிறீங்க அப்படின்னா, ஞாயிற்றுக்கிழமை, வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை 11/2/2024 இந்த எக்ஸாம் வந்து நம்ம வந்து கொடுக்க போகிறோம், ரைட்டா. எப்படி கொடுக்க போகிறோம் அப்படின்னா, நம்ம டெலிகிராம் சேனலில் PDF-ஆக உங்களுக்கு வந்து நான் ஷேர் பண்ணுவேன், ரைட்டா. சரி, எப்போ சார், என்ன சார் டைம்னா, காலையில் 10 மணிக்கு உங்களுக்கு வந்து நான் கொஸ்டின் பேப்பர் கொடுப்பேன். காலையில் 10 மணிக்கு PDF-ஆ அந்த டெலிகிராம் சேனலில் கொஸ்டின் பேப்பர் கொடுப்பேன். நீங்கள் அப்போதே வந்து எக்ஸாம் வந்து எழுத ஸ்டார்ட் பண்ணிடலாம். சரி, எக்ஸாம் எழுது சார் எழுதணும் அப்படின்னா OMR உங்களுக்கு வந்து நான் PDF வந்து கொடுத்துருவேன். டெலிகிராம் சேனலில் எக்ஸாம் எழுதுறதுக்கு தேவையான அந்த OMR கொடுத்துருவேன். நீங்கள் டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் போட்டு வச்சுக்கணும். நான் வீடியோ ஞாயிற்றுக்கிழமைக்கு முன்னாடி இப்போ ஏன் போடுறேன் அப்படின்னா, ஸோ முன்னாடியே நீங்கள் OMR வந்து பிரிண்ட் அவுட் போட்டு வச்சு தேர்வுக்கு வந்து தயாராக இருக்கணுன்றதுக்காக தான் நான் வீடியோ போடுறேன், ரைட்டா. ஸோ அதனால் நம்ம டெலிகிராமில் ஜாயின் பண்ணி அந்த OMR வந்து பிரிண்ட் அவுட் போட்டு வச்சுக்கோங்க. அல்லது TNPSCயோட அஃபீஷியல் வெப்சைட்லேயே OMR கொடுத்துருப்பாங்க இல்லையா, அதை கூட நீங்கள் பிரிண்ட் அவுட் போட்டு அதில் கூட எக்ஸாம் எழுதிக்கலாம். ஸோ காலையில் 10 மணிக்கு கொஸ்டின் பேப்பர் போட்டால் நீங்கள் எக்ஸாம் எழுத ஸ்டார்ட் பண்ணி 1 மணிக்கு முடிச்சிடணும். 3 மணி நேரம் டைம், ரைட்டா. 1 மணிக்கு முடிச்சுட்டு என்ன சார் பண்ணணும் அப்படின்னா, இப்போ நீங்கள் OMRல வந்து எக்ஸாம் எழுதுனீங்கன்னா அதை உங்கள் ஃபோனில் ஃபோட்டோ எடுத்து எங்கள் டெலிகிராமுக்கு வந்து நீங்கள் வந்து ஷேர் பண்ணணும், ரைட்டா. அதுக்கான குரூப் உங்களுக்கு வந்து அந்த டெலிகிராம் சேனல்லே கொடுப்பேன். அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணி நீங்கள் அந்த ஃபோட்டோவை வந்து எங்களுக்கு வந்து ஷேர் பண்ணணும், நீங்கள் டெஸ்ட் எழுதி முடிச்சிட்டிங்க அப்படின்னு சொல்லி. அதுக்கான டைம் என்னென்னா, 1 மணிக்கு முடிக்கிறீங்களா, 1 மணிலேருந்து 1:30 வரைக்கும் 1/2 மணி நேரம் டைம். ஸோ அந்த 1/2 மணி நேரத்தில் நீங்கள் அந்த OMR அந்த குரூப்பில் வந்து ஷேர் பண்ணிவிடுங்க, ரைட். இப்போ டெஸ்ட் எழுதி முடிச்சிட்டிங்க, ரைட்டா. ஸோ PDF-ல தான் வந்து நான் கொடுப்பேன்னு சொல்லிட்டேன். இதுக்கப்புறம் என்ன சார் நடக்கும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ரைட்டா. ஸோ இப்போ வந்து டெஸ்ட் முடிச்சாச்சு.
நைட்டு ஒரு 7 மணிக்கு, அதாவது ஈவினிங் ஒரு 7 மணிக்கு என்ன பண்ணுவோம்னா ஒரு டென்டேட்டிவ் கீ, நம்ம இந்த எக்ஸாமுக்கு ஒரு டென்டேட்டிவ் கீ வந்து நான் கொடுத்துருவேன், அதே டெலிகிராம் சேனலில் கொடுத்துருவேன். இப்போ 7 மணிக்கு வந்து நீங்கள் கிராஸ் செக் பண்ணணும், எத்தனை கொஸ்டின் வந்து அட்டன் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் கிராஸ் செக் பண்ணணும். ரைட்டா? ஸோ 7 மணிக்கு கிராஸ் செக் பண்ணதுக்கப்புறம் ஏதாவது டவுட் இருக்குது, நான் கொடுத்த கீழே வந்து தவறு இருக்குது, இல்லை கொஸ்டின் பேப்பரில் ஏதாவது மிஸ்டேக் இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா நீங்கள் வந்து அப்ஜெக்ஷன் பண்ணிக்கலாம். அதுக்கான அந்த நீங்கள் OMR ஷேர் பண்ணுறீங்க இல்லையா, அதே குரூப்பில் வந்து நாங்கள் வந்து நீங்கள் அப்ஜெக்ஷன் பண்ணுறதுக்கான அந்த இதை வந்து நாங்கள் ஆன் பண்ணி வச்சுருவோம். ரைட்டா? நீங்கள் ஒரு பேப்பரில் பேனாவில் எழுதி இந்த கொஸ்டின் இந்த மிஸ்டேக் இருக்குது அப்படின்னோ அல்லது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து கூட நீங்கள் ஃபோட்டோ வடிவில் நீங்கள் அப்ஜெக்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் அப்ஜெக்ஷன் பண்ணதுக்கப்புறம் நாங்கள் வந்து ஃபைனல் பண்ணிவிட்டு அடுத்த நாள் காலையில் உங்களுக்கு வந்து நாங்கள் ஃபைனல் ஆன்சர் கீ நம்ம கொடுத்துருவோம். ஸோ ஆஸ் பர் ஃபைனல் கீ ஆன்சர் படி நீங்கள் 200க்கு எத்தனை கேள்விகள் வந்து சரியாக அட்டன் பண்ணியிருக்கீங்க அப்படின்றத நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு கூகுள் ஃபார்ம் லிங்க் வந்து கொடுப்பேன், அதில் 200க்கு எத்தனை கேள்விகள் வந்து நீங்கள் சரியாக அட்டன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கூகுள் ஃபார்மில் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நாங்கள் ரேங்க் லிஸ்ட்டும் வந்து போட்டு கொடுத்துருவோம். ரைட்டா? ஸோ இது நம்ம டெஸ்ட் பேட்சில் இருக்கிறவங்களுக்கு 1.0 இருக்கிறவங்களுக்கு 2.0 இருக்கிறவங்களுக்கு 3.0 வரைக்கும் உங்களுக்கு இந்த கொஸ்டின் பேப்பர் வந்து கிடைக்கும். உங்கள் டெஸ்ட் பேட்ச் குரூப்லேயே வந்து நான் ஷேர் பண்ணிடுவேன். ரைட்டா? 4.0 அதாவது இப்போ தான் அட்மிஷன் போயிட்டு இருக்கு இல்லையா, இந்த குரூப்பில் மட்டும் உங்களுக்கு வந்து இந்த கொஸ்டின் பேப்பர் வந்து கிடைக்காது. ஏன்னா உங்களுக்கு அதே தேதியில் இன்னொரு எக்ஸாம் இருக்குன்னு நினைக்கிறேன். ரைட்டா? அதே 11ஆம் தேதி உங்களுக்கு வந்து இன்னொரு எக்ஸாம் இருக்கிறதுனால ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த தேர்வு அந்த கொஸ்டின் பேப்பர் வந்து கிடைக்காது. ஸோ ஒருவேளை நான் இப்போ 4.0 இருக்கேன் சார், நான் வந்து டெஸ்ட்டு எழுதணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா நீங்களும் வந்து நம்ம டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணி நீங்களும் வந்து அட்டன் பண்ணலாம். ஏன்னா ஒரே நாளில் 2 எக்ஸாம் உங்களுக்கு கொடுக்க முடியாது இல்லையா, உங்களுக்கு ஏற்கனவே டாபிக் டெஸ்ட் வரதுனால. ஸோ இந்த வந்து நான் கொடுக்க முடியாது. பட் இருந்தாலும் நீங்கள் எழுதணும்னு ஆசைப்பட்டீங்க, விருப்பப்படுறீங்கன்னா நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணி நீங்கள் வந்து எழுதிக்கலாம். ரைட்? இப்போ ஃபைனலுக்கு ஆன்சர் கொடுத்தாச்சு. நீங்கள் 200க்கு 180, 170, 160, 150 ஸோ ஏதோ நீங்கள் படித்த லெவலுக்கு நீங்கள் எடுத்திருக்கீங்க. ரைட்டா? இப்போ எடுத்ததுக்கப்புறம் இவ்வளோ நான் ஸ்கோர் பண்ணியிருக்கேன் சார், நீங்கள் ஏதாவது ஸ்காலர்ஷிப் கொடுக்குறீங்களே, இந்த 4.0ல் நான் வந்து டெஸ்ட் பேட்சில் வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டா, இது ஒன்லி விருப்பம் தான், நீங்கள் யாரும் கம்பல்சரி கிடையாதுப்பா. உங்களுக்கு விருப்பம் இருக்குது அப்படின்னா நீங்கள் எடுத்த அந்த ஸ்கோர் மார்க்கை வச்சு அந்த நம்பர் ஆஃப் கொஷினை வச்சு நீங்கள் ஸ்காலர்ஷிப்பை யூஸ் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். ரைட்டா? சரி, அதுக்கான விவரங்கள் சொல்கிறேன் பாருங்க. ஸோ ஓகே, இப்போ ஸ்காலர்ஷிப் பற்றி பார்க்கலாம். 1500 நம்முடைய டெஸ்ட் பேட்சோட ஃபுல் பேமெண்ட் வந்து 1500. இதுலேருந்து தான் நம்ம வந்து ஸ்காலர்ஷிப் வந்து உங்களுக்கு கொடுக்க போகிறோம். ரைட்டா? ஸோ நீங்கள் எவ்வளோ ஸ்கோர் பண்ணால் எவ்வளோ ஸ்காலர்ஷிப் அப்படின்றத நான் சொல்கிறேன் பாருங்கள். நீங்கள் ஒருவேளை 200 கொஸ்டினுக்கு 190+ போடுறீங்க, 190 போடுறீங்க 200 கொஸ்டினுக்கு அப்படின்னா ஸோ உங்களுக்கு வந்து முற்றிலும் ஃப்ரீ. நீங்கள் வந்து சார் நான் வந்து 190+ போட்டிருக்கேன் சார், நான் உங்கள் டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணிக்க நீங்கள் விருப்பப்படுறீங்க அப்படின்னா எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு சொன்னீங்கன்னா நாங்கள் ஜாயின் பண்ணி விட்ருவோம். உங்களுக்கு வந்து ஃப்ரீ தான். ரைட்டா? ஒருவேளை 180+ போடுறீங்க 200க்கு, சார் நான் வந்து 180+ போட்டிருக்கேன் சார், உங்கள் டெஸ்ட் பேட்சில் வந்து நான் ஜாயின் பண்ணோம் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்க அப்படின்னா ஸோ 180+ போட்டவங்களுக்கு வந்து 80% வந்து ஸ்காலர்ஷிப், 80% அதாவது 1500 80% வந்து நான் கழிச்சிருவோம். ரைட்டா? அப்போ 80% கழிச்சிட்டோம் அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் வந்து 300 rupees வந்து பேமெண்ட் பண்ணால் போதும், நீங்கள் டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணிக்கலாம். நாங்கள் வைக்கக்கூடிய இந்த முழு மாதிரி தேர்வில் 200க்கு 180+ எடுக்கிறீங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட் டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணுறதுக்கான ஃபீஸ் எவ்வளோ, 300 ரூபா கொடுத்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். 1200 உங்களுக்கு தள்ளுபடி வந்துடும். ரைட்டா? ஸோ சப்போஸ் வந்து 170+ போடுறீங்க, நான் 200க்கு 170 கொஸ்டின் சரி அட்டன் பண்ணியிருக்கேன் சார் நீங்கள் வச்ச எக்ஸாம்பிள் அப்படின்னா ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 70% வந்து ஸ்காலர்ஷிப். அப்போ நான் எவ்வளோ சார் கட்டணும், 70% எவ்வளோன்னா 450 ரூபா கட்டி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். நம்மளுடைய டெஸ்ட் பேட்சில் 450 ரூபா கொடுத்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ரைட்டா? சார் நீங்கள் வச்ச எக்ஸாமில் நான் 200க்கு 160+ போட்டிருக்கேன் சார், 160+ வந்து நான் போட்டிருக்கேன். கண்டிப்பாக நீங்கள் எக்ஸாம் எழுதி OMR ஷேர் பண்ணவங்களுக்கு மட்டும் தான் அந்த ஸ்காலர்ஷிப் வரும். ரைட்டா? ஸோ OMR ஷேர் பண்ணாதவங்களுக்கு அந்த கூகுள் ஃபார்ம் லிங்க் வராது. ஸோ தெரியாது, ஏன்னா நாங்கள் உங்கள் OMR வந்து நாங்கள் செக் பண்ணுவோம். ஸோ 160+ போட்டிருக்கேன் சார் அப்படின்னா உங்களுக்கு 60% வந்து ஸ்காலர்ஷிப், 60% தள்ளுபடி. அப்போ 60% தள்ளுபடி போச்சுன்னா நீங்கள் வந்து ஜஸ்ட் வந்து 600 rupees வந்து கட்டினா போதும். 600 ரூபா கொடுத்துட்டு நீங்கள் என்ன பண்ணலாம், நம்ம 4.0 டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணிக்கலாம். சார் நான் 150+ போட்டிருக்கேன் சார் அப்படின்னா நீங்கள் விருப்பப்பட்டால், இதில் வந்து கம்பல்சரி கிடையாதுப்பா, நீங்கள் விருப்பப்பட்டால் ஜாயின் பண்ணிக்கலாம். ரைட்டா? ஸோ 50% வந்து ஸ்காலர்ஷிப். அப்போ 1500ல் பாதி எவ்வளோ, ஸோ 750 ரூபா, 750 rupees கொடுத்து நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். 750 ரூபா கொடுத்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஒருவேளை 140+ போட்டிருக்கேன் சார், நீங்கள் வச்ச எக்ஸாமில் நான் 200க்கு 140+ போட்டிருக்கேன் சார் அப்படின்னு சொன்னால் ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம், உங்களுக்கு 40% வந்து ஸ்காலர்ஷிப். அப்போ 40% அப்படின்னு சொன்னால் நீங்கள் 900 ரூபா கட்டி ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். ரைட்டா? நான் 140க்கு கீழே சார்,
140க்கும் கீழே அப்படின்னா 139 அதுக்கு கீழே வரீங்க அப்படின்னா ஸோ நீங்கள் வந்து ஃபுல் பேமெண்ட் கட்டி தான் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் ஃபுல் பேமெண்ட் கட்டி தான் ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஸ்காலர்ஷிப்பு சொல்லிட்டேன், இலவசமாக டெஸ்ட் எழுதி பார்த்துக்கலாம், எல்லாருமே எழுதி பார்க்கலாம். யூடியூப்பில் ஃபாலோ பண்ணுறவங்க நம்ம டெலிகிராமில் சேனலில் ஜாயின் பண்ணி நீங்கள் இலவசமாகவே டெஸ்ட் எழுதிக்கலாம். நான் ஆன்சருக்கையும் கொடுத்துருவேன், நீங்கள் ஓஎம்ஆரில் எழுதிக்கலாம். ரைட்டா? ஸோ அதுக்கப்புறம் எழுதி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் விருப்பப்பட்டால், கம்பல்சரி கிடையாது, இவ்வளோ ஸ்கோர் பண்ணியிருக்கேன் சார் உங்கள் டெஸ்ட் பேஜில் ஜாயின் பண்ணுற விருப்பப்பட்டால் ரைட்டா, நீங்கள் நான் வச்ச தேர்வில் 200க்கு 190 ப்ளஸ் போட்டால் வந்து உங்களுக்கு ஃப்ரீ, நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ரைட்டா? 180 ப்ளஸ் போட்டால் நீங்கள் 300 கட்டினா போதும். 170 ப்ளஸ் போடுறவங்க 450 ரூபா கட்டினா போதும். 160 ப்ளஸ் போடுறவங்க 600 கட்டினா போதும். 150 ப்ளஸ் போடுறவங்க 750 கட்டினா போதும். 140 ப்ளஸ் போடுறவங்க 900 கட்டினா போதும். அதுக்கு கீழே இருக்கிறவங்க நீங்கள் ஃபுல் பேமெண்ட் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கான ஸ்காலர்ஷிப். ஸோ இலவசமாக டெஸ்ட் எழுதியும் பார்த்துக்கலாம், விருப்பப்பட்டால் நம்ம டெஸ்ட் பேட்ச்லேயும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த தேர்வோட நோக்கம் என்ன அப்படின்னா, நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ ஏற்கனவே படித்து முடித்தவங்க நம்ம எவ்வளோ படித்து முடிச்சிருக்கோன்னு தெரிஞ்சுக்கணும். புதுசாக படிக்கிறவங்க இப்போ நம்ம எவ்வளோ வந்து நம்ம நாலேஜ் இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். 4 மாதத்துக்கு அப்புறம் நம்ம எவ்வளோ தூரம் படிச்சிருக்கோம், நம்ம எவ்வளோ தூரம் வந்து எஃபர்ட் போட்டிருக்கோம் அப்படின்றத இன்னொரு முழு மாதிரி தேர்வு கொடுப்போம் இல்லையா, ஜூன் மாதத்தில், அப்போ வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ உங்களை வந்து அனலைஸ் பண்ணுறதா தான் இந்த இலவச முழு மாதிரி தேர்வை நம்ம கண்டக்ட் பண்ணுறோம். ஸோ வந்து குரூப் 4க்கு ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய நிறைய நண்பர்களுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்கள் எல்லாருமே வந்து நம்ம டெலிகிராம் சேனல் வந்து ஜாயின் பண்ணுங்கள். ஞாயிற்றுக்கிழமை அந்த தேர்வை வந்து நல்ல முறையில் வந்து அட்டன் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.